வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. ராகு கேது பெயர்ச்சி ஆகிடுச்சு. சரி, ராகு கேது பெயர்ச்சிக்கு நம்ம எந்தெந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லதுன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில கோயில்கள் இருக்குது. அந்த வழிபாடு முறைகளை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ராசியும் கவனமாக கேட்டுக்கோங்க. அதற்குரிய வழிபாடு முறைகளை நீங்கள் செய்யுங்க. கட்டாயம் நன்மைகளை அடைவீர்களாக. மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு நீங்கள் செல்ல வேண்டிய கோயில்கள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கட்டாயம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல கேதுவும் வந்திருக்காங்க. இந்த 3, 9ஆம் இடத்துல ராகு கேது இருக்கிறது உண்மையிலே நன்மை தான், ஒன்றும் பிரச்சனைகளே இல்லை. சரி, 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்கள் எந்த மாதிரியான கோயிலுக்கு போனால் அதிக நன்மைகள் தரணும்னா, கட்டாயம் காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிறைய நன்மைகள் நடக்கும். மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு காளியம்மன் கோயிலுக்கு புதன்கிழமை போகணும். இங்கே தான் முக்கியம். புதன்கிழமை ராகு காலத்தில் போகணும். சரிங்களா? புதன்கிழமை ராகு காலத்தில் போங்க. நிறைய நன்மைகள் இருக்கும். அப்படி போக முடியல, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த நேரத்தில் அப்படின்னா, நீங்கள் அந்த ஒரு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரி மானசீகமாக வேண்டிக்கோங்க. அதாவது இப்போ நான் கோயிலுக்கு போயிருக்கேன், அங்கே சுவாமியை வழிபாடு பண்ணுறேன், காளி தேவி எனக்கு அருளாசி கொடுக்குறா அப்படின்னு மானசீகமாக வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. இதை செஞ்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க. இதை செஞ்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இதை நினச்சிட்றோம். அதுக்கப்புறம் சாயங்காலமாக புதன்கிழமை நேரமாக காலையிலையோ இல்லை சாயங்காலமோ மறக்காமல் காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. நிறைய நன்மைகள் இருக்கும். மேசராசி நேயர்கள் கட்டாயம் அன்று கோயிலுக்கு சென்றீங்க. சாமி தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் தானம் கொடுக்கணும். நெய்வேத்தியமாக பண்ணக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்களா, லெமன் சாதமாக செஞ்சு தானமாக கொடுங்க. நிறைய நல்லது நடக்கும். கட்டாயம் எலுமிச்சை சாதம் செஞ்சு தானமாக கொடுங்க. சரி, இந்த மாதிரி நான் வழிபாடு பண்ணுறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைலேருந்து நீங்கள் விடுபடலாம் அப்படின்னு பார்த்தீங்களா, உங்களோட குழப்பங்கள்ல இருந்து நீங்கள் விடுபடலாம். தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். இனிமேல் புதன்கிழமைனா உங்களுக்கு காளியம்மன் கோயில் மட்டும்தான் ஞாபகத்தில் வரணும். மறக்காமல் இதை செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் பேர் சங்கீத் குமார். திருப்பூர்லேருந்து வர்றேங்க. அங்கே ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் யூனிட்ஸ் நடத்திட்டுருக்கிறேன். ஸோ தண்டபாணி சாரோட டெய்லி இந்த வீக்லி ஃபோர்காஸ்ட் எல்லாமே பார்த்துட்ருக்குறேன். இப்போ தான் இந்த ராகு கேது பயிற்சி பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ மார்னிங் 9 o'clockலேருந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பூஜாஸ் நடந்தது. ஒரு 7 to 8 வெரைட்டிஸ். எல்லாத்துமே இந்த பிஸ்னஸ்க்காக டெவலப் பண்ணதுன்னு சொல்லி நல்லா தெரியுது. அதுவுமே அதனோட இம்பார்ட்டன்ஸ் எடுத்து சொல்லி நம்மளுக்கு அதனோட கிளியாரிட்டி நல்லா தெரிய வந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் எடுத்துக்கிறேங்க. அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த பீப்புள் டு ஆல்சோ ஃபாலோ ஹிம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு இம்ப்ரூவ் யுவர் பிஸ்னஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.